யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு. இது நாம் பொதுவாக எல்லாருமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இதை நாம் எல்லா இடங்களிலும் பார்த்துருக்கோம், தெரிஞ்ச ஒரு வசனம். ஆனால் இந்த வசனத்திற்கும் இன்னொரு வசனத்துக்குமான தொடர்பை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:17 வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வசனமும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இந்த வசனத்துக்கும் அந்த நாம் வாசித்த யோவான் 3:16க்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே வானத்திலேருந்து சத்தம் உண்டாகின்னு இருக்குது. ரெண்டுமே இப்போ அதுவும் பிதா சொன்னது தான், இதுவும் பிதா சொன்னது தான். தம்முடைய ஒரே பேரானை குமாரனை தந்தருளி அப்படின்னு இருக்குது. இங்கே இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே பிதா திருவுளம் பற்றக்கூடியதான வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வேத வசனத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட ரொம்ப முக்கியம். நம்ம மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம பேசும்போது ரொம்ப கேஷுவலாக தேவையில்லாத வார்த்தைகள் நிறையா இருக்கும், தேவையான வார்த்தைகள் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம பேசுகிறதுல. வசனம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நிறையா இருக்கும் நம்ம பேசுகிறதுல. அதுவும் நல்ல வார்த்தைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது, சிலருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் அப்படின்னு. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாததெல்லாம் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைனா வேற. பைபிளை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைனா என்னன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தையுமே கெட்ட வார்த்தை தான். நம்மளை மாதிரி பிதா பேச மாட்டார், நம்மளை மாதிரி ஆவியானவர் பேச மாட்டார். அவங்க பேசுகிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நோக்கம் இருக்கும். இப்போ யோவான் 3:16 சொல்லும் போது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் மத்தேயு 3 வாசிக்கும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்குள்ளே அனுப்பும் பொழுது பரலோகம் அவரை குமாரன் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து யோர்தானிலிருந்து ஞானஸ்நானம் பெற்று அப்படி வெளியே வரும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறது. இந்த குமாரனுக்கும் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். அவர் நமக்கு ரோல் மாடல். எல்லாத்துலேயும் அவர் என்னவா இருக்கிறாரு? மாதிரியாக இருக்கிறார். அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? எடுத்தார். ஏன் எடுத்தார்னா நம்ம எடுக்கணும், அதுக்காக அவர் எடுத்தார் இல்லையா? அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எதுக்காக சோதிக்கப்பட்டார்? நாம் பலப்படும்படி அவர் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை நமக்கும் வரும். ஸோ இயேசு கிறிஸ்து எல்லாத்துலேயும் நமக்கு என்னவா இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, மாடலாக இருக்கிறார். இப்போது நாம் இந்த பூமிக்கு வரும்பொழுது குமாரராக வருகிறோம். ஒரு இடத்துல நம்ம ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் நாம் குமாரர்களாக குமாரத்திகளாக பிறக்கிறோம். ஆனால் வேதம் என்ன விரும்புகிறது? தேவன் என்ன விரும்புகிறார்? ஒரு காலகட்டத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த குமாரனிலிருந்து நேசகுமாரனாய் நாம் எப்படி மாறுறது? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். எப்போ தேவன் நம்மளை கிருபையாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறாரு, எல்லாமே உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுது, நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். எப்போ பிரியமாக மாறுறாரு? பூமிக்குள்ளே வரும்போது குமாரனாக வராரு. எப்போ அவர் நேசகுமாரனாக மாறுறாரு? எப்போ அவர் பிரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த 30 ஆண்டு காலம் இயேசு அந்த ஊருக்குள்ளே இருக்கிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார். இருந்து அவர் 30 வருஷம், ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருந்தார்னு லூக்கா சொல்லுது. அப்போ 30 வயது முடிச்ச அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தபோது வேத பரலோகம் அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்குதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லுது. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த 30 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனாக இருந்து என்னவா மாறி இருக்கிறாரு? நேசகுமாரனா மாறி இருக்கிறார். இப்போ யாக்கோபுக்கு எத்தனையோ பசங்க இருந்தாலும், ஆனால் யோசேப்பு அவருக்கு என்னவா இருக்கிறார்? நேசகுமாரனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மேல பாசம் எல்லாம் இருந்தாலும், ஈசாக்கு எப்படி இருக்கிறாராம்? நேசகுமாரன். உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அப்படின்னு ஆதியாகமம் 22:1 சொல்லுது. அப்படியானால் குமாரராக இருந்து நாம் எப்பொழுது நேசகுமாரனாய் மாறுகிறோம்? இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ அப்படி செய்யும் பொழுது நாம் குமாரராக குமாரத்திகளாக இருந்தாலும் ஒரு இடத்தில் நேசகுமாரராய் அவருக்கு மாறுகிறோம். எப்படி மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக அவர் நேசகுமாரனாய் மாறுவதற்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும், நல்லா கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்படின்னா இயேசு கிறிஸ்து
குமாரனாக இருந்து நேசகுமாரனா மாறினதுக்கு அவர் தேவனாக அல்லது தேவகுமாரனாக எந்த சோதனையும் இல்லாம அவர் பயங்கரமா ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்து பரலோகம் அவரை கையில தாங்கினதுனா இல்லை. அவர் பரலோகம் என்ன பண்ணிருச்சு, 30 வருஷம் பூமியில கொடுத்துருச்சு. இந்த பூமியில எப்படி கொடுத்துருக்குதாமா, அவரை நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. நாம இந்த சோதனை வரும்போது நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நம்ம தெரியாம தான் அதை சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு வந்த சோதனை யாருக்குமே இல்லைங்க, என்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே இல்லைங்க அப்படிங்கிறோம். இல்லை, நம்மளை விட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, நாம் அவங்கள பார்க்கல. ஆனால் நாம் சொல்கிறோம், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்கள ஒருத்தனை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அது நம்ம லைஃப்பில் நம்மளை தவிர வேறு யாரும் என்ன செய்யலை, அப்படி பார்த்ததில்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவை போல கஷ்டப்பட்டவங்கள நான் பார்த்ததே இல்லை. இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் பார்த்ததில்ல. அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களை என்ன செஞ்சதில்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் மட்டும் இல்லை, நம்மை போல சோதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முன்மாதிரியா மாடலா ஒருத்தர் அங்க இருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. பல நேரங்களில நாம என்ன சொல்றோம்னா, என்னை போல யாரும் சோதிக்கப்படல, என்ன மாதிரி பிரச்சனை யாரும் சந்திக்கல, எனக்கு வந்தா மாதிரி அப்படின்னு சொல்றோம். இல்ல, நம்மை போல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்க சொல்றீங்களோ அத்தனை பிரச்சனையும் அவருக்கு உண்டு. நீங்க நான் சொல்லுவேன், அவருக்கும் ஏதோ ஒரு பலகீனம் வந்திருக்கும். பலகீனம்னா பாவத்தை நான் சொல்லலை, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு குழந்தையா இருக்கும்போது அவருக்கு கூட என்ன செஞ்சிருக்கோம், ஜுரம் அடிச்சிருக்கோம், அவருக்கு கூட ஏதாவது வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே ஏன்னா பலகீனம். அவர் அப்படி பட்டதுனால தான் அவரை போல சோதிக்கப்படுகிற நமக்கு அவரால் என்ன செய்ய முடியுதா, ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ பசியே தெரியாத ஒருத்தருக்கு பசியில இருக்கிறவனுடைய வேதனை என்ன செய்யாது, கன்ஃபார்மா தெரியாது. ஆனா அந்த பசியிலிருந்து கடந்து வந்து நல்லா ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கரடு முரடா இருப்பாரு. யாராவது வந்து ஐயா பசிக்குதுன்னு எடுத்து 50 ரூபாய் கொடுத்துருவாரு. உடனே எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு நீங்க அவ்வளோ போய் அந்த ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தீங்க? இல்லைங்க, பசியோட வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், நான் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தது எனக்கு தான் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவருக்கு பசினா என்னன்னு தெரியும், பிரச்சனைனா என்னன்னு தெரியும், காசு இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு கூட அவங்ககிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. வசனம் சொல்லுது, புறா குஞ்சுகளை எடுத்து கொண்டு போய் பலி செலுத்தினாங்களாம். புறா குஞ்சு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தரித்திரர் கொண்டு போய் கொடுக்கறது, ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கறதா புறா குஞ்சு. அப்போ அவங்க வீட்லையும் ஏழ்மை இருந்திருக்குது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அப்போ ஒரு குமாரனாக இருந்து நேசகுமாரனா மாறணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து 30 வயசுல கொண்டு முடிக்கிறார். முடிக்கும் போது எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்பட்டு அவர் சக்சஸ் பண்ணுகிறார். அதான் முக்கியம். இந்த சோதனை நம்ம என்ன செய்யறோம், சக்சஸ். சரி, இதெல்லாம் குடும்ப பிரச்சனை. பாவத்தை எப்படி இயேசு தாண்டி வந்தார் இருக்குது இல்லையா? பாவம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சே. ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க, அதுக்கு நான் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரேத்து இருக்கிறதுல என்ன இடம், ஒஸ்ட் இடம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல அவர் காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நாசரேத். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவாக ஒரு சிலர் சொல்லக்கூடியது, அது ஒரு பெரிய பட்டணமாக இருந்ததுனால இஸ்ரவேல்ல நாசரேத் என்பது ரொம்ப மோசமான ஒரு இடமாக இருந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில், எல்லாத்துலையும் ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து எல்லா விதமான பாவமும் மலிவாய் கிடைக்கக்கூடியதான ஒரு இடம். அங்கே ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, நல்லவனா இருக்கவே முடியாது. ஒரு சில இடத்துல நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்லைம்பாங்க, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்திருக்கிறாரு வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது எங்க வந்துட்டாரு, நாசரேத்துக்கு வந்துட்டாரு. நாத்தான்வேல்கிட்ட வந்து சொல்லும் போது அவர் எங்க இருந்து வராருன்னு சொல்றாங்க, நாசரேத்துல இருந்து வரான்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர் குழந்தையாக இருந்ததுல இருந்து வாலிப பிராயம் வரைக்கும், அவர் ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் எங்க குடியிருந்திருக்கிறாரு, நாசரேத் தான் அவருடைய சொந்த ஊர்னே ஆயிப்போச்சு. நசரேயன் எனப்படுவார், திருநெல்வேலிக்காரரு, நாகர்கோயிலுக்காரரு அப்படிம்பாங்க. ஆனா அவரு கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வியாபாரத்துக்கு வந்தேங்க. ஆனா அவர் சொந்த ஊர் வேற எதுவாவது இருக்கும். அதே மாதிரி இயேசு பெத்லகேம்ல பிறந்தவர் தான். ஆனா வந்து வாசம் பண்ணது குழந்தையா இருக்கும்போது எங்க வந்துட்டாரு, நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே வந்துட்டோம். எங்க வந்துட்டோம், நாசரேத்துக்கு வந்துட்டோம். எப்போ வரைக்கும் வந்துட்டோம், ஊழியத்துக்கு வர வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம். அப்போ ஊழியத்துக்கு வரும்பொழுது இயேசுவை பத்தி சொல்றாங்க, இவர் நாசரேத்துக்காரரு, அங்கேயே தான் இருக்கிறாரு, அவர் அங்கதான் பிறந்துட்டாரு நினைச்சிட்டாங்க. ஆனால் நாசரேத் என்பது எப்படிப்பட்ட ஊரு, இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். அவங்க கேட்கிறான், நாத்தான்வேல், நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வருமாயா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்திலிருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிற வரைக்கும் பிதாவாகிய தேவன், அதாவது பரலோகம், அவர் எங்க வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, த வொஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருக்குது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவரை சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் என்ன பண்ணிருக்குது, எல்லாத்துலயும் இருக்கிறதுலயே பார்க்குது வொஸ்ட் பிளேஸ். ஏன் நீங்க இருக்கிற எந்த வொஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றோம் தெரியுமா, நம்ம பையன் எங்க கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தான், படிக்க வெளிநாட்டுக்கு போனா மோசமாயிட்டான். சிலர் சொல்லுவாங்க, இவன் என் பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு,
கொஞ்ச நாள் படிக்கிறதுக்கு வெளியே போச்சு, ஐயோ அது ஒரு மோசமான ஊர், எல்லாருக்குமே இன்னொரு ஊர் என்னவா இருக்குது, மோசம், இங்க இருக்க முடியாது, இங்க வாழ முடியாது, நாங்க கெட்டு போனா அதுக்கு தான் காரணம். உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை, இருக்கிறதுலே மோசமான தேசம் எல்லா தேசத்தையும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நார்வேக்கு போனீங்கன்னா அந்த ஊர்ல வந்து எல்லா பாவமும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனா நார்வேக்குள்ளேயும் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிற சபைகள் இருக்கிறது. அமெரிக்கா இருக்கிறதுலே பாபிலோன் மோசம்பாங்க, அமெரிக்காவிலும் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிற சபைகள் இருக்கிறது. கனடாவை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, கனடா மாதிரி ஒரு மோசமான நாட்டை நீங்க பார்க்கவே முடியாதும்பாங்க. ஆனா கனடாவுக்குள்ளே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஊழியர்களும் சபைகளும் அங்கே இருக்கிறது. அப்ப கர்த்தருக்காக நீங்க வாழணும்னு முடிவு பண்ணா எங்க வேணாலும் நீங்க உண்மையாக வாழ முடியும். அப்பதான் நீங்க நேசகுமாரனா மாற முடியும். இன்னைக்கு நம்ம பழிய தூக்கி சர்க்கம்ஸ்டன்ஸ் மேல போட்டுட்டு இருக்கிறோம், பழிய தூக்கி பக்கத்துல இருக்கிறவங்க மேல போடுறோம், பழிய தூக்கி அங்க போடுறோம் இங்க போடுறோம். காரணம் என்ன? நாம அவர்கள் பலமானவர்கள் என்று நினைக்கிறோம். நாசரேத்து பலமா, இயேசு பலமா? நாசரேத்துடைய பாவம் பலம் அல்ல, அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இயேசு பலமானவர். அல்லேலூயா. அப்ப நீங்க பலமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பலமா, உலகம் பலமா? வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அழகா இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிம்பாரு. பரலோக ராஜ்யத்தை ஏன் நீங்க புளித்த மாவுக்கு ஒப்பா மாத்துறீங்க? புளித்த மாவு அப்படிங்கிறது வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பேரபிள். நெகட்டிவ் பேரபிள்னு சொன்னா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ற பேரபிள். புளித்த மாவை எதுக்கெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு? கள்ளோபதேசத்துக்கு யூஸ் பண்ணுவார். அவர் சொல்லுவாரு, பரிசேயர் சரிசேயரை குறித்து, ஏரோதை குறித்து, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏன்னா அவங்க கள்ள உபதேசம் பாரு. புளித்த மாவு எப்பவுமே கள்ள உபதேசம். ஆனா இயேசு பரலோகத்தை எதுக்கு கம்பேர் பண்றாரு? புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்ப புளித்த மாவுக்கு சமானம்னு சொன்னா அப்ப இந்த புளித்த மாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒருவேளை இப்ப இருக்கிற ஜெனரேஷன்காரங்களுக்கு இந்த புளித்த மாவை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து உங்களுக்கு புளித்த மாவை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல. புளித்த மாவும் கிடையாது, புளித்த மாவுல தோசை ஊத்துறவங்களும் இல்ல. அந்த காலத்துலலாம் நைட்டு படுக்க போகும்போது பால்ல உர ஊத்துறதுன்னு ஒன்று இருக்குது. தயிருக்கு உர ஊத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பால் இருக்கும், கொஞ்சம் தயிர் தான் என்ன செய்வோம், ஊற்றிடுவோம். ஊற்றின உடனே மறுநாள் காலையில் எத்தனை லிட்டர் பாலாக இருந்தாலும் அது என்னவா மாறிடும், தயிராக மாறிடும். அவ்வளோ பெரிய 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ பால் இருக்குது, தயிர் கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் தயிர் அவ்வளவு பாலையும் என்னவாக மாற்றும், தயிராக மாற்றும். ஏன்னு சொன்னால் அந்த தயிருக்குள் இருக்கிற புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. புரியுதா? அதுக்கு பேர் ஈஸ்ட்லாம் நம்ம சொல்லுவாங்க. அதோட புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. இதைத்தான் இயேசு வந்து இஸ்ரவேலோட இதில் சொல்றாரு, புளித்த மாவுக்கு என்னவா இருக்கிறது, சமானமாக இருக்கிறது. அந்த புளித்த தன்மை அது எதுக்கு ஈக்குவலா இருக்குதான்? பரலோக ராஜ்யத்துக்கு ஈக்குவலா இருக்குதான். அவருடைய அர்த்தம் என்ன? உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவிகளும் பாவமான இடமாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் அத்தனை பேரையும் உன்னை போல மாற்றுகிற வல்லமை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பவர், நமக்குள்ள இருக்கிற பவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்மை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் நம்மை போல மாற்றுவார், நமக்குள் இருக்கிறவரை போல மாற்றுவார். இன்னைக்கு நாம எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கிறது சரியில்லை, அதனால நான் சரியில்லை. அவங்க பாவம் செய்யறாங்க, அதனால நான் பாவம் செய்யறேன். ஒரு நாள் நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன், உன்னால தான் நான் கோவப்படுறேன், நீங்க பேசுறதுனால தான் நான் பேசுறேன் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் என்ன கேட்டாரு, நீ என்ன கோவப்படுற, ஏன் பழி அங்க போடுற, நீ அமைதியாயிரு. நீ எவ்வளவுக்கு அமைதியா இருக்கணுமோ அமைதியாயிரு. நம்மளும் ட்ரை பண்றோம், மாம்சத்துல இருக்கிறோம், 6 மாசம் அமைதியா இருப்போம், 6 மாசத்துக்கு அதுக்கப்புறம் வெடிப்போம். ஏன்னா மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அது நான் என்ன நினைப்பேன்னா, அன்னன்னைக்கு வெடிச்சிட்டா கூட பரவாயில்ல போல, இந்த 6 மாசம் கழிச்சு வெடிக்கும் போது எரிமலையா வெடிக்குது, மொத்தம் சேர்த்து வச்சு ஒத்துன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ 6 மாசம்ன்றது அப்புறம் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் நீ என்னவாயிருவ, அமைதியாயிருவ. நீ எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணாரு, முதல்ல நீ என்ன செய்ய, நீ மாறு. நீ மாறாம சுத்தி இருக்கிற எதுவுமே மாறாது. ஏன்னா மத்தத மாத்திர அதிகாரம் உன் கையில தான் இருக்கு, அதுகிட்ட இல்ல. அதுகிட்ட மாத்திர எதுவுமே இல்ல. அவங்க சரியாவ சொல்லுங்க, இவங்கள சரியாவ சொல்லுங்க, நான் சொல்றேன் சரியா, யாரும் ஆக மாட்டாங்க. நம்ம ஆயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பரலோகம் அவர்களையும் மாற்றும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து நாசரேத்துல இருக்கும்போது நடந்தது. இயேசு நாசரேத்துல இருக்கிறாரு, நாசரேத் பாவத்துல இருக்குது. அந்த பாவம் இயேசுவை தொட முடியவில்லை, ஆனால் இயேசுவின் பரிசுத்தம் ஒரு நாள் நாசரேத்தை மாற்றிவிட்டது, உலகத்தையே மாற்றிவிட்டது. அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் நம்ம குமாரன், நேசகுமாரனாய் மாற முடியும். 30 வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டார், 30 வருஷம் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு 30 வருஷம் முடிச்சு வந்து யோர்தான்ல இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து அப்படி வர்றாரு. பரலோகம் சொல்லுது, 30 வருஷம் இவரை நான் பார்த்திருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவரை எந்த உலகமோ பாவமோ எதுவுமே அவரை தொட முடியவில்லை. அப்பதான் அவர் நேசகுமாரனாய் மாறுகிறார். வரும்போது அவர் குமாரன்,
ஆனால் 30 வயசு கழிச்சு அவர் நேசகுமாரன். நீங்கள் நான் அப்படி மாற முடியுமா? இன்னைக்கு நாம நாசரேத்தை போல நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கணும். இவரு நாசரேத்தை பத்தி ஒரு வசனம் சொல்லுது, இதை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனமும் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12 தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும், அதாவது மாம்சமான யாவரும் எவ்ரிபடி அத்தனை பேரும், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கூட அங்க நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். பூமியானது சீர்கேடா இருந்தது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனா வசனம் சொல்லுது, நோவா நீதிமானாக இருந்தான். இதுதான் நீங்கள் குமாரனாக இருந்து நேசகுமாரனாய் மாறதுக்கான வழி. எது மேலேயும் பழிய போடவே முடியாது. நீங்க பழிய போட்டு தப்பிச்சுக்கலான்னு சொல்லவே முடியாது. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. நான் சரியா இருந்தால் என்னை சுத்தி எது சரியில்லாம, முழு உலகமும் சரியில்லை, டோட்டல் வேர்ல்டுமே சரியில்லை. ஆனா வசனம் சொல்லுது நோவா நீதிமானாக இருந்தான். யோசித்து பாருங்க, சோதோம் குமாராவை எடுத்துட்டு பாருங்க. சோதோம்குள்ள அத்தனை பேரும், அதாவது ஊரே அழியிற இடத்துக்கு முந்தின ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு மறுநாள் காலையில ஊர் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஆனா அந்த முந்தின நாள் வரைக்கும் லோத்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது நீதிமானாகிய லோத்து. அந்த முந்தின நாள் நைட் வரைக்கும் அந்த லோத்தினுடைய பிள்ளைகளை குறித்து வசனம் சொல்லுது, புருஷனை அறியாத 2 கன்னி பெண்கள் அவனுக்கு இருந்தார்கள். 2 பேரும் தங்களை கெடுத்துக் கொள்ளாமல் இருந்தார்கள். அப்படின்னா எந்த ஊர்ல இருக்குன்றது முக்கியம் இல்ல, யார் என்ன செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, யார் எவ்வளவு மோசமானவங்கிறது முக்கியம் இல்ல, நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அந்த இடத்துல அவ்வளவு பெரிய சீர்கேடான பூமிக்குள்ள டோட்டல் பூமியும் கெட்டு போயிருந்துச்சு, ஒரு நீதிமான் இருந்தான். டோட்டல் நாசரேத்தும் கெட்டு போயிருந்தது, ஒரு இயேசு கிறிஸ்து ஒழுங்காக இருந்தார். டோட்டல் சோதமும் கெட்டு போயிருந்தது, லோத்தும் அவன் பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருந்தார்கள். அதனால அவங்களுக்கு நீதிமானுங்கிற பட்டம் வந்துருச்சு. அதனால இயேசுக்கு என் பிரியமான நேசகுமாரன் பட்டம் வந்துருச்சு. பாபிலோன் முழுக்க கெட்டு போயிருக்குது. ஆனா அந்த இடத்துல தானியேலுங்கிறவன் ராஜாவுடைய போஜன பதார்த்தத்துல பானத்துல நான் என்ன செய்யக்கூடாது, திட்டுப்படக்கூடாதுன்னு சொல்றான். அவனை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, என் பிரியமான புருஷன், என் பிரியமான குமாரன், என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி. எப்ப கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? பாவமே இல்லாத 100% சுத்தமா இருக்கிற ஊருக்குள்ள நான் சுத்தமா இருக்கிறேங்கிறதுல ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை. சர்ச்சுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவானுங்கிறதே முக்கியம் இல்லை. ஏன்னா இங்க எல்லாருமே பரிசுத்தவான் தான். நீங்க சர்ச்சுக்கு வெளியே உங்க ஏரியாவில் உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு நீதிமானா இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உள்ள வேற வழியில் மாறித்தான் ஆகணும். நாம எங்கே சாட்சியா இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இருக்க முடியும் என்பதுதான் வசனம் சொல்லுது. முடியாது, கிடையாது, வாய்ப்பு இல்லை, அந்த இடத்துல சான்ஸே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் தான் உங்களை பிளேஸ்மெண்ட் பண்றாரு. அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கர்த்தர் தான் வைக்கிறாரு. ஒரு ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறாங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்கணும்னு ஒரு அது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சிஸ்டர் மட்டும் கர்த்தருக்கு பயந்தவங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அப்போது ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர் எல்லா பக்கத்துலேருந்தும், ஒன்றும் வாங்குங்க ஆகுன்ட்டு. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உன் வேலையை தேவையில்லை போயிரு. இப்போ வரைக்கும் அங்கே சொல்லுவாங்க, அந்த ஒரு அம்மா தான் அங்கே ஒழுக்கமாக இருந்துச்சும்பா, இதுதான் சாட்சி, அவ்வளோதான். நான் அந்த அம்மாவும் கெட்டு போச்சுன்னு அங்கே வரல, அந்த அம்மா மட்டும் ஒழுக்கமாக இருந்துச்சுங்கிறான். அதான் உண்மை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம விஆர்எஸ் கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காம இருக்கவே முடியாதுங்க. எங்க டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட். நான் வாங்காட்டி கூட கீழே இருக்கிறவர் வாங்கி கொடுக்க சொல்வார், மேல இருக்கிறவர் வாங்க சொல்வார். வேற வழியா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். முடியும், என்ன வேலை போகும், ஆனால் அதை விட மேலான வேலையை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா? மேல இருக்கிறவனை மாத்திடுவார் கர்த்தர். அந்த சில இடங்களில் மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, நாம கீழே இருக்கிறவங்க உண்மையாக ஆண்டவருக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. சில நேரத்தில் ஒரு நாள் வரும், அவங்களே சொல்லுவாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா, ஏயா கொஞ்சம் உங்கள் சர்ச்சில் சொல்லி கொஞ்சம் ஜோம் பண்ண சொல்ல எல்லாத்தையும். காரணம் என்னன்னா, நம்முடைய சாட்சி நாம் கீழாக இருந்தாலும் கூட சரி, நம்மை கொண்டு அவர்களை மாற்றுகிறது. அவங்க மாறுவாங்க. அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். அப்பதான் நாம குமாரனாக இருந்து என்னவா மாற முடியும்? நேசகுமாரனாய் மாற முடியும். கர்த்தர் அப்படித்தான் வைப்பார், சோதனையான இடத்துல தான் வைப்பார், சோதனை இல்லாத இடத்துல வைக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை சுற்றி எல்லாம் சமாதானமாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தாவீதை சுற்றி எல்லாம் சமாதானமாக இருந்து ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்கும் போது தான் அவன் பாவம் பண்ணான். தாவீதை சுற்றி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வேலையே இல்லை. எந்த வேலை இல்லை? பாவம் செய்கிற வேலையே இல்லை. அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்.
சண்டை போட்டுட்டே இருந்தான். ஆண்டவர்கிட்ட போவான், இந்த சண்டைக்கு போகலாமா, இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இப்படி பண்ணலாமா. அவன் எப்படி இருக்கிறான்னா எங்கேஜாகவே இருக்கான். ஒரு நாள் பார்க்குறான், ஒன்றும் இல்லை, கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றினார். இப்போ உட்காந்து யோசிக்கிறாரு, நம்ம எப்படி சும்மா இருக்கிறோமே, ஏன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை கேட்டேன். அங்கே தான் மிஸ்டேக் வருது. எப்போ வருது? இந்த மாதிரி நேரங்களில் வருது. நம்மளை சுற்றி இந்த மாதிரி உபத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற காலத்தில் நம்ம எப்பவும் தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவது, குமாரன் என்னவாய் மாறிவிட்டார்? நேசகுமாரனாய் மாறிவிட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ மத்தேயுல சொன்னதுக்கும் 3ஆம் அதிகாரத்துல சொன்னதுக்கும் மத்தேயு 17ல சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டை சேர்க்கிறாரு. இதுவே 3ஆம் அதிகாரம் மத்தேயுல சொன்னபோது இந்த வேர்டை அவர் சொல்லல. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு முடிச்சிட்டார். ஆனா இப்போ திருப்பி அந்த வசனம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கங்கிற எக்ஸ்ட்ரா வேர்டு ஜாயின் ஆகுது. இது எப்ப ஜாயின் ஆகுது? இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு ஊழியத்தை முடித்து விட்டு சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, எருசலேமுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இது நடக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. அன்றையும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இவர் அடுத்து எங்க போறாரு? எருசலேமுக்கு போறாரு. முடிவு மரணத்தை குறித்து அங்க காரியங்கள் நடக்க போகுது. ரட்சிப்பினுடைய திட்டம் நிறைவேற போகிறது. அதை பத்தி அவங்க சம்பாஷிக்கிறாங்க, பேசுறாங்க. இப்ப நம்ம அங்க என்ன பண்ண போறோம், அது அவங்களுடைய என்ன பேசுறாங்கன்றது அங்க இருக்குது. ஆனால் இப்போ அங்க இருக்கிற பேதுருவையும் அங்க இருக்கக்கூடிய யோவானையும் யாக்கோபையும் பார்த்து பரலோகம் ஒரு கட்டளை கொடுக்குது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அடுத்து, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் இதே வார்த்தையை யோர்தான்ல இருந்து வெளியே வரும்போது திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இருந்துச்சு இல்லையா? யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஜனங்க வந்தாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்க. நடுவுல தான் யார் வந்தது? இயேசுவும் வந்தாரு. அப்படி வரும்போது இதே சவுண்ட் பயங்கரமா எல்லாரும் கேட்கும்படி இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி இருந்தா ஃபர்ஸ்ட் டேவே ஞானஸ்நானம் எடுக்க வர அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பான். எல்லாருக்கும் போயிருக்கோம். ஆனா அங்க அந்த வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. இப்போ ஊழியத்தை ஆல்மோஸ்ட் முடிக்க போறார். அடுத்து அவர் எருசலேமுக்குள்ள போக போறார். மரணத்தை அவர் சந்திக்க போறார், சிலுவையை சுமக்க போறார். ஏன்னா மத்தேயு 17ல அவர் அவங்க அதை பத்தி பேசினாங்கன்னு இருக்காது, 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு இருக்கும். என்ன பேசினாங்கன்றது லூக்கா 9ல தான் இருக்கும். அங்கே வசனம் சொல்லுது, அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். ஏன் இப்ப மட்டும் திடீர்னு பரலோகம் ஒரு வேர்டை சேர்த்து சொல்லுது, இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். மினிஸ்ட்ரியில இருந்து அடுத்து அவர் மரணத்துக்குள்ள போக போறார். இந்த இடைப்பட்டது ஒரு 3.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கணக்கின்படி அப்படிதான் இருக்குது. 30 வயசுல இயேசு 33 வயசுல சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப ஏறக்குறைய எத்தனை வருஷம்? ஒரு 3.5 வருஷம் ஜேர்னி. இந்த 3.5 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்ட சோதனைகளில் மிக பிரதானமானது என்ன சோதனைன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு வராந்தரத்துக்கு கொண்டு போறாரு, கொண்டு ஆவியானவர்களை கொண்டு போகப்பட்டார், அங்கே சோதிக்கப்பட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து அநேக சோதனைகள் அவருக்கு வருது, எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே வரார். இப்போ இது எல்லாத்திலையும் ஜெயிக்கும் போது இயேசு கிறிஸ்து பர்டிகுலரா ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரார். என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியே இங்கே வந்தேன். கெத்சமனேல அது அன்னைக்கு நைட் அவரை பிடிக்க போறாங்க. அப்பவும் சொல்றாரு, உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம். இப்ப இந்த 3.5 வருஷம் இயேசு ஒன்ன ப்ரூஃப் பண்றாரு. என்ன ப்ரூஃப் பண்றாரு? பரலோகம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ, கட்டளை இடுகிறதோ அதை நான் செய்வேன். அதை தாண்டி நான் ஒன்னையும் செய்யவே மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன், ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். பரலோகம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். இந்த 3.5 வருஷம் ஜேர்னில பரலோகம் அந்த டெஸ்ட், பரலோகம் இயேசுவை பார்க்குது. பரலோகம் என்ன சொல்லுதோ அதை இயேசு செய்வார். அதை தாண்டி இயேசு என்ன மாட்டாரு, ஒன்றும் செய்ய மாட்டார், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அவருக்குன்னு அங்க சுய விருப்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த சக்சஸ் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்று, ஆனால் வசனத்தில் இருக்கு, தெரிஞ்சிருக்கும். பட் உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. என்னன்னு கேட்டால், உங்கள் வாயின் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு? நாவின் கீழ் இருக்கு. உங்கள் அதிகாரம் எதில் இருக்குது? நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் போனால் பிசாசு என்ன செய்யும்? போகும். வியாதியஸ்தன் மேல் கரங்களை வச்சு ஜெபம் பண்ணா என்னவாகும்?
நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறவனை சபிக்கிறவனை. அப்ப வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. இருக்கு இல்லையா? ஆனா இந்த வாயின் வார்த்தைக்கு எப்போ வல்லமை இருக்குது? எப்போ இந்த வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்கிறதா முதல் கேள்வி. இப்போ நீங்க எத்தனை பேரை, நான் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லாதீங்க, எத்தனை பேர் நாசமாகட்டும்னு நினச்சிருக்கிறீங்க? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஆனால் அவன் நல்லா இருக்கானா இல்லையா? நல்லா இருக்கான்ல. நீங்கள் சொன்ன பிறகு தான் அவன் நல்லா இருக்கான். புரியுதா? நீங்கள் ஏதாவது சொல்ல 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 அவன் நல்லாகிட்டே போகிறான். நான் இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லுவேன், இவங்களுக்கு சபிக்க வேற தெரியாது. இவங்க என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? அவனை பார்த்து நல்லா இரு. ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்க? அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? நீ நல்லா இரு, நல்லா இரு. ஆண்டவர் சொன்னார். இப்போ நான் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ணிவிட்ட? பல நேரங்களில் நமக்கு சபிக்கவும் தெரியாது, ஆசீர்வதிக்கவும் தெரியாது. அதை விட்டுருங்க. ஆனால் நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதானே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறதானே, நீ ஆசீர்வதிக்கிறவனே நான் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் போகும், என் நாமத்தினாலே பிசாசுகளை போ என்றால் போகும். ஆண்டவர் சொல்றாருல்ல, வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்குல்ல. ஆனால் ஏன் இல்லை? இப்போ நம்ம சொல்றது ஏதாவது நடக்குதா? ஏன் நடக்கல? இப்போ எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இது வந்து கர்த்தர் சொன்னது, சரியா? கட்டளை இடுவேன் என்றார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்துள்ள குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. யார் வாக்கின்படி? கர்த்தருடைய வாக்கா என் வாக்கா? என் வாக்கு. வாசிங்க. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவர் சொல்லல, அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு முன்பா நிற்கிற நான் அவர் மேல அவர் ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணி சொல்றேன், கன்ஃபார்மா மழையும் மழையும் பெய்யாது நான் சொல்றேன்ட்டான். 3 வருஷம் பனியும் மழையும் பெஞ்சிச்சா இல்லையா? பெய்யல. 3 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு 1 ராஜாக்கள் 18ல், நீ போய் ஆகாபட்ட சொல்லு, பனி மழை பெய்ய போகுதுன்னு போய் சொல்லுங்கிறார் இல்லையா? சொன்னது யாரு? எலியா. ஃபர்ஸ்ட் 17ல் சொன்னது யாரு? எலியா. எலியா சொன்னது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சானே. அவன் சொல்லிட்டான், பரலோகம் கனப்படுத்திருச்சு. யார் சொல்லணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சொல்லணும். யார் சொல்லணும்? கர்த்தர் நம்புகிறவன் சொல்லணும். கர்த்தர் நம்புறாரா அவனை? இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரலோகம் சொல்லுது, அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள்? அவர் சொல்ற வார்த்தையும் நான் சொல்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். அவர் நான் சொல்றதை தான் சொல்லுவார். நான் சொல்றதை தாண்டி வேற ஒன்னையும் சொல்ல மாட்டார். அந்த நம்பிக்கை யார் மேல வரணும்? நம்ம மேல பரலோகத்துக்கு வரணும். அன்னைக்கு அவங்க பேசினதெல்லாம் பைபிள். பேதுரு பேசினது பைபிள், பவுல் பேசினது பைபிள். ஏன் பேதுரு பேசினது, பவுல் பேசினது, இவங்க பேசுறதெல்லாம் பைபிளா மாறுது? இப்போ பவுல் பேசும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? லீதியாளின் இருதயத்தை திறந்தார் அப்படின்னு இருக்குல்ல. இருதயத்தை திறக்கிறதுனா என்ன? இருதயத்தை திறக்குதல் என்றால் என்ன பாருங்க. இப்போ நமக்குள்ள வந்து 2 காரியங்கள் இருக்கு மெயினா. ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று சப்கான்ஷியஸ் அப்படிம்பாங்க. கான்ஷியஸ்னா என்ன, சப்கான்ஷியஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதானத்தில் இருக்கிறது பேர் என்னது? கான்ஷியஸ். இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு எப்படி வருதுன்னு இயேசு சொல்றாரு, இருதயத்தில் விசுவாசித்து வாயில என்ன செய்யணும்? அறிக்கை. அது என்ன அர்த்தம்னா கான்ஷியஸ். நான் இருதயத்தில் பூரணமாக நம்பி என் வாயால் அறிக்கை பண்ணுறேன், இயேசுவே மெய்யான தேவன் என்று. அவர் எதில் விரும்புகிறார் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு? கான்ஷியஸில் இருக்கணும். நம்ம சும்மா மயக்கத்தில் இயேசுவேன்னு சொல்கிறது இல்லை. புரியுதுங்களா? சிலர் மயக்கத்தில் இயேசுவே இயேசுவேம்பாங்க, அது அவங்க ஆத்மா சொல்லுது, ஆனால் கான்ஷியஸில் இல்லை. அவங்க நீங்கள் இயேசுவே இயேசுவேன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, அப்படியா அப்படின்னு கேட்போம். சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கத்தில் பிரசங்கமே பண்ணியிருப்பான். நமக்கு காலைல எழுந்திரிச்சு நம்ம கேட்போம், என்ன ஏதோ பயங்கரமாக பேசிட்டு இருந்தீங்க, அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதேம்மா. இந்த சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது வேற, கான்ஷியஸ்ங்கிறது வேற. இந்த கான்ஷியஸில் தான் நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நீ இந்த சப்கான்ஷியஸில் ஏற்றுக்கொள்ளவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சப்கான்ஷியஸில் நமக்குள்ள வர ஆள் யார் தெரியுமா? பிசாஸ். நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள வந்து எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அவன் இப்போ துரத்தப்பட்ட பிசாசு மேலும் 7 பிசாசை கூட்டிட்டு வந்து அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திருப்பி உள்ள வந்துருச்சான். அவன் கதவை தட்டிட்டு உள்ள வரல, கதவை தட்டாம உள்ள வரான். இயேசு வரும்போது எப்படி வராரு? கதவை தட்டிட்டு வராரு. இதான் கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ். தட்டிட்டு வந்தா கான்ஷியஸ், நான் திறப்பேன், எனக்கு தெரியும். அப்போ இயேசு வந்து தட்டிட்டு வராரு. அப்போ எனக்கு என்ன இருக்குது? கான்ஷியஸ்ல இருக்கு. அப்பா நான் தான் கதவை திறந்தேன். பாருங்க, நைட்டு நீங்க 11:30 மணிக்கு வந்து கதவு தட்டுவீங்க. அப்படியே அன்கான்ஷியஸ்ல வந்து கதவை திறக்கிற ஆளா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த 11:30 மணிக்கெல்லாம் தட்டினோம்னா, அப்போ அந்த கான்ஷியஸ்ல திறக்கிறது வேற, பிசாசு சப்கான்ஷியஸ். அவன் அப்படியே நேரா உள்ள வருவான். கர்த்தர் என்ன விரும்புறாரு? நீ பாரு, உனக்கு நலன்னு பட்டா எடுத்துக்கோ,
நல்லாமனு படலையா விற்று, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, கட்டாயப்படுத்தலை, நீ நினச்சி என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். ஆனால் இந்த தேவன் தான் பவுலுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, லீதியாளின் இருதயத்தை, அவரோட அர்த்தம் என்னன்னா லீதியாளுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸில் திறக்கிறார். இது என்னங்க சப்கான்ஷியஸில் இயேசு திறக்கிறாரு, இருதயத்தை திறக்கிறாருங்கிறீங்க, அப்போ இந்த வேலையை இயேசு ஏன் செய்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு பவுல் மேல் நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்குது தெரியுமா? நான் சொல்கிறத மட்டும்தான் அவன் பேசுவான், அதை தவிர வேற எதையும் அவன் பேச மாட்டான். அவனை நம்பி இவ இருதயத்தை திறக்கலாங்கிறது தான் கர்த்தர் உங்கள் மேல் வச்ச நம்பிக்கை. உங்கள் மேலே எப்போ பரலோகத்துக்கு நம்பிக்கை வருதோ அப்போ எதிரில் இருக்கிற இருதயத்தை பரலோகம் திறக்கும். இப்போ பாருங்க லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, அப்படின்னா பரலோகம் என்ன செய்து இயேசுவுக்கு முன்பாக சீஷருடைய மனதை என்ன செய்து திறக்குது. எதனால திறக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து மேலே பரலோகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொல்றதை தவிர இவர் வேறு ஒன்றையும் பேச மாட்டார். ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் இவர் என்ன செய்ய மாட்டார், கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு வந்த உடனே வசனம் சொல்லுது, அவர் இருதயங்களை அவர் திறந்தார், அவங்க வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. இப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் பரலோகம் சாட்சி கொடுக்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஏன் வேற யாரை பார்த்து என்னால் சொல்ல முடியாது? மோசையை பார்த்து இந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வசனம் சொல்லுது, இந்த மாதிரி 7 பேருக்கு மனைவியாக இருந்தா இந்த மாதிரி உயிர்த்தெழும்போது அவர் யாருக்கு மனைவியாக இருப்பா? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு இடத்துல இயேசு பார்த்து இந்த விவாகரத்தை பற்றியெல்லாம் பேசும்போது, மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறானே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது இயேசு அவங்களுக்கு சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னான், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறார். புரியுதா? உங்களுக்காக மோசே என்ன பண்ணிட்டாரு, மாடிஃபை பண்ணிட்டாரு. ஆனா நாங்க கொடுத்ததுல அப்படி இல்லைன்ட்டாரு அவர். இப்போ மோசே பேசும்போது ஜனங்களுடைய இருதயம் திறக்கல, ஜனங்க தேவையானவன் எடுத்துக்கிட்டான், தேவையில்லாதவன் எதிர்த்தான், முறுமுறுத்தான், போராட கொடுத்தார், வந்தான். ஆனா இயேசு பேசும்போது அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டான். பவுல் பேசும்போது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். எங்க திறக்கிறார் தெரியுமா? எப்போ உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வருதோ அப்போ உங்க முன்னாடி இருக்கிற இருதயத்தை பரலோகம் திறக்கும். நீங்க எதுவும் உங்க மேல நம்பிக்கை வரணும், நான் சொல்றதை தவிர வேற ஒன்றையும் என் மகளோ பேசவே மாட்டார்கள். இதுதான், இவ்வளவுதான் அளவு. ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க. என்ன சொல்றனா பேசுவாங்க, எங்க நிறுத்த சொல்றாங்க நிறுத்துவாங்க. அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு மேல வருமா? அப்ப நீங்க பேசுறது எல்லாமே வேதமாக மாறும். பில்லிகிரகம் ஐயாவை எடுத்துக்கோங்க, நீங்க பாருங்க, பில்லிகிரகம் ஐயாவோட பிரசங்கத்தை பாருங்க, பயங்கர ஆகா ஓஹோன்லாம் இருக்காது. நான் சொல்றது இப்போ இல்லை, அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் பேசுறதுல எல்லாம் ஆகா ஓஹோன்லாம் இருக்காது. ஆனால் அவர் பேசுறத கேட்கறதுக்கு மட்டுமே 3 லட்சம் பேர் வருவாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பில்லிகிரகமையோட ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்காது, எந்த ஹீலிங்கும் நடக்காது, எந்த டெலிவரன்ஸும் நடக்காது. பியூர்லி வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசுவார். வசனத்தை கேட்க ஜனங்க என்ன செய்வாங்க? 3 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் இப்படி வந்துட்டே இருப்பாங்க. அப்போ இப்படி ஜனங்களை பரலோகம் ஏன் அனுமதி கொடுக்குது வந்து கேட்கறதுக்கு? கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அவர் மேல பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்றதை மட்டும்தான் இவர் கேட்பார், இவர் பேசுவார், ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச மாட்டார். அதே நேரத்தில் பிசாசுக்கும் ஜனங்க வந்து கேட்கறவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் தேவன் சொல்றது இல்லை. பிசாசுடைய ஆட்களும் பேசுவாங்க, அவங்க பேசும்போது லட்சக்கணக்கில் என்ன செய்வாங்க? ஜனங்க வருவாங்க. இது தேவன் அனுமதி கொடுக்கறது இல்லை. தேவன் அனுமதி கொடுக்கிற கூட்டம், கர்த்தர் இருதயத்தை திறக்கிறார்னு வச்சுக்கோங்க. அந்த இருதயத்தை திறக்கிற கூட்டத்தை நான் சொல்றேன். யாருக்கு இருதயம் திறக்கும்? கர்த்தர் சொல்லுகிறபடி பேசுகிறவன். அப்படி பேசுகிறவனை தான் பரலோகம் நம்பும். அப்படி இருக்கிறோமா? நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, நம்ம சொல்றது நடக்கணும், நம்ம பேசுறத அவங்க கேட்கணும், நம்ம சொல்றதை அவங்க அப்படியே செய்யணும். ஏன் அவங்க செய்ய மாட்டாங்க? நீங்க சொல்றது ஏன் அவங்க இருதயத்துக்குள்ள போக மாட்டேங்குது? நான் சொல்லுங்க, புரியுதா? இப்போ இயேசு பேசுனதே பெரும்பான்மையானவங்களுக்கு போகல, பெருமையானவங்களுக்கு போகல, ஆனா சீஷர்களுக்குள்ளே போச்சு. எல்லாம் போகுது, பரலோகம் பார்க்குது யார் இருதயத்தை திறக்கணும், யார் இருதயத்தை திறக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தரோட இருதயத்தை திறக்கணும்னு பரலோகம் நினைக்குதுன்னா முதல்ல உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும். நீங்க அந்த வார்த்தையை பேசுறீங்க, கர்த்தர் சொன்னதான் சொல்றீங்க, பைபிளில் உள்ளதை மட்டும்தான் பேசுறீங்க, இதுல இருந்து எதையும் கூட்ட மாட்டீங்க, குறைக்க மாட்டீங்க. சிலருடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வார்த்தை கர்த்தருடையதா இருக்கும், ஆனால் அதில் சொல்றதெல்லாம் அவங்கள பத்தி இருக்கும், அவங்க தேவைகள், அவங்க குறைவுகள். அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? நம்ம பேசுகிறத அவங்க நம்புவாங்க, புரியுதா? நம்ம பேசுகிறத அவங்க நம்புவாங்கன்ட்டு சிலர் நேரடியாகவே தங்களை பற்றி பேசுவாங்க. சிலர் நேரடியாக பேச மாட்டாங்க, ஆனால் மறைமுகமாக என்ன செய்வாங்க? நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுகிறோங்கிறது தான் பரலோகத்துக்கு ரொம்ப முக்கியம். பரலோகம் இருதயத்தை பார்க்குது, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்.
நீங்க வேணா எதிரில் இருக்கிறவன ஏமாத்துற மாதிரி பேசிடலாம். நீங்க சிலர் சொல்லுவாங்க அவர் பேசினார்னா எல்லாரும் மயங்கிடுவாங்க. ஆமா, தேவன் மயங்க மாட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் நியாய தீர்ப்பு உங்களுக்கு தான், அவனுக்கு இல்லை. ஏன்னா பேசுனது நம்ம தானே, நமக்கு தான் நியாய தீர்ப்பு. பரலோகம் பார்க்கணும் நீ என்ன நோக்கத்துக்கு பேசுற, ஒரு ஆள்கிட்ட என்ன நோக்கத்துக்கு பேசிட்டு இருக்கிற. சிலர் அன்பா விசாரிப்பான், விசாரிக்கிறதுல கூட ஒரு சுயநலம் இருக்கும். பரலோகம் பார்த்துட்டே இருக்கும், இவன் எதுக்கு விசாரிக்கிறான், இவன் ஏன் விசாரிக்கிறான், இவன் கள்ளன், எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க பேசுறவங்களை ஏமாத்திடுவீங்க, சுத்தி இருக்கிறவங்க கூட ஏமாத்திடுவீங்க. யாரை ஏமாத்த முடியாது, பரலோகத்தை ஏமாத்தவே முடியாது. நீங்க பேசுறது அவன் இதயத்துக்குள்ள போகுதா இல்லையாங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியும் மகனே, நான் பார்த்துக்கிறேன் பாரு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசி பாருங்க. இந்த ஊழியக்காரங்களுக்குலாம் வந்து ஒரு ஜென்ரல் வீக்னஸ் உண்டு, ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா? இப்போ உங்களை திருத்தணும்னு எங்களுக்கு ஆசை, நிஜம் இது சரியா? உங்களை திருத்தணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் நாங்கள் நேராக சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை விட்டுரு, நீ நான் சொல்கிறத மட்டும் பேசிக்கிட்டே இரு. நீ நினைக்கிற இடத்துல அவன் திருந்த மாட்டான், நீ நினைக்காத இடத்துல நான் அவனை திருத்திடுவேன் பாரு. எங்கே அவன் திருந்துவான்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இதில் இவர் திருந்துவார்னு மறைமுகமாக அந்த எடுத்துக்காட்டை சொல்லுவோம், ஒரு சாட்சி சொல்லுவோம், அந்த ஊரில் இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த ஆளும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த ஊரில் நடந்ததுன்னா அவர் இருதயத்தை இது குத்துமோன்னு. குத்தவே குத்தாது. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அது அந்த ஊரில் நடந்துச்சு, நமக்கு இங்கே செட் ஆகாதும்பா. நமக்கு ஐயோ சொல்லி இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சே. ஒரு நாள் அதே ஆள் வந்து நம்மகிட்ட சொல்லுவான், ஐயா நீங்கள் பேசும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினார். எதில் பேசினார்? அவன் ஒன்று சொல்லுவான், அதில் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் பேச, இதில் எப்படியா நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் கர்த்தர். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த முயற்சியும் என்ன செய்யாத, பண்ணவே பண்ணாத. நீ கொடுக்குற வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டே இரு. எங்கே யாரை எப்படி திருத்தணும், இருதயத்தை திறக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் மூலமா அவனை திருத்தணும்னா முதல்ல எனக்கு உன் மேலே நம்பிக்கை வரணும். நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஆண்டவர் சொல்றத மட்டும் பேசணும். எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டினாலும் உன்னை பரலோகம் ரிஜெக்ட் பண்ணிடும், குறைச்சாலும் பரலோகம் ரிஜெக்ட் பண்ணிடும். ரிஜெக்ட் பண்ண என்னன்னா இதயத்தை திறக்காது. அவங்க இதயத்தை திறக்காது. அவங்க வந்து யோசிச்சு கான்சியஸ்ல இதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க வேணாமா எல்லாம் யோசிச்சு பார்த்து கடைசியாக பரலோகம் டிசைட் பண்ணோம். சரி ஓகே, இவன் பேச்சு இவன் இப்படியே தான் பேசுவான், விட்டு தள்ளு, ஜனங்களா பார்த்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் ஒரு இடத்துல உங்கள் மேலே பரலோகத்துக்கு நம்பிக்கை வரும். இவன் அவனை பற்றி பேச மாட்டான், அவன் தேவையை பற்றி பேச மாட்டான், அவன் ஜனங்களுக்கு வெறும் நான் கொடுக்குற வசனத்தை மட்டும் கொடுப்பான். அன்றைக்கி தான் ஆண்டவர் சொன்னார், ஜோக்கு பேசணுங்கிறது அவசியமே இல்லை, நீ வசனம் பேசிக்கிட்டே இரு, அந்த வசனம் அவனுக்குள் கிரியை செய்யும். அவன் கேட்பான் கேட்க மாட்டான்ற கவலை உனக்கு வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். கேட்க வைக்கிறத அவங்க கேட்க வைக்கிறத நான் பார்த்துக்கிறேன். அவங்களே கேட்பாங்க, உட்கார வைக்கிறது கர்த்தர். ஒரு செய்தி இருக்கிறது, நித்திய ஜீவன் ஒரு மெசேஜ் இருக்குது யூடியூப்பில். அந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம். அந்த செய்தி எடுக்கும் போதெல்லாம் கேட்பாங்க, ஷூட் பண்ணட்டுமாம்பாங்க, வேணாம்பேன். அப்போது ஏன் ஷூட் பண்ண வேணான்றீங்க அப்படிம்பாங்க. இது 2 மணி நேரம் மெசேஜ், யாரும் உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எதுக்கு வேஸ்ட்டாக ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்கட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு சகோதரன் வந்து இந்த செய்தி அவர் கேட்டதே இல்லை. அவர் என்ன பண்ணார், ஷூட் பண்ணலாம் அப்படின்னார். எதுக்கு பிரதர்? சும்மா ஷூட் பண்ணுவோம் பிரதர்னார். பண்ணார். 1 மணி நேரம் 54 நிமிஷமாக என்னமோ அந்த மெசேஜ் முடிச்சாச்சு, வந்துட்டேன். எனக்கு அவர் அப்லோட் பண்ணதே தெரியாது, அவர் அப்லோட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன், அதை ஷூட் பண்ணதோ அப்லோட் பண்ணதோ என் பொறுப்பே இல்லை, அதனால் வரக்கூடிய கிரெடிட் எனக்கே கிடையாது. அதை ஷூட் பண்ணவங்க யாரோ, அப்லோட் பண்ணவங்க யாரோ. ஆனால் அந்த செய்தி, அதில் ஆவியானவர் பேசினது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குதுன்னு ஒரு பெரிய கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், அந்த செய்தி யாரும் கேட்கவே மாட்டாங்க, அந்த செய்தி ரீச் ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட். அன்றைக்கி ஒரு மனுஷன் வந்து சொன்னார், அந்த செய்தியை நான் இது வரைக்கும் ஒரு 10 தடவை பார்த்துட்டேன். எனக்கே சந்தேகம், 10 தடவை பார்க்கறதுக்கு அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். பல நேரங்களில் நாம் மாம்சத்தில் எதையும் முடிவெடுக்க கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செஞ்சால் போதும். அது 1/2 hour 1 hour 2 hour 10 நிமிஷம் அந்த கதெல்லாம் கிடையாது. என்ன க்ரௌடு வந்திருக்கு, இந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அந்த க்ரௌடுக்கு, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம கையில் ஒன்று இல்லவே இல்லை. பரலோகம் உங்களை நம்பணும், அவ்வளோதான் முக்கியம். பரலோகம் வார்த்தையை கொடுக்கும், அது இந்த க்ரௌடுக்கு போகும், அந்த க்ரௌடுக்கு போகாது, அவங்களுக்கு தேவைப்படும், இவங்களுக்கு தேவைப்படாது, இவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. பரலோகம் வேற. நம்ம செய்தியை கேட்டு திருந்தறதுக்கு ஒரு குரூப்பை பரலோகம் செய்யலை. இந்த செய்தி இங்கே கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பரலோகம் ஏற்கனவே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடும். அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ உன்னோட எதுவுமே கலக்காத, உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தால் போதும். நான் சொல்லிடுவேன், இவன் என்னுடைய நேசகுமாரர், இவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க,
அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை இயேசு உருவாக்குனார். அந்த நம்பிக்கையை பவுல் உருவாக்குறார். அந்த நம்பிக்கையை பில்லி கிரஹாம் உருவாக்குனார். அந்த நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கும் போது பரலோகம் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு சாட்சி கொடுக்கும். அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள்னு சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான சாட்சி. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற சாட்சி என்ன? நேசகுமாரன் நான் சொல்லணும். என் குமாரன் என்ன சொல்லணும்? நேசகுமாரன் சொல்லணும். அடுத்து நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணும். கடைசியா இவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு உங்க மேல எனக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். பேசுறதெல்லாம் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவ்வளோ கேர்ஃபுல், அவ்வளோ கேர்ஃபுல். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 50:4 வாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பத்தின ப்ராஃபசி இது. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஊழியம் பண்ண போறாருன்றதுக்கான தீர்க்க தரிசனம். அதுல வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்ன செய்வாராம்? காலைதோறும் ஏஞ்சிருவாராம். எழுந்திருச்சுட்டு பிதா கிட்ட போய் என்ன செய்வாராம்? உட்கார்ந்துருப்பாராம். அன்னன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை பேசணும்னு பிதா அவருக்கு என்ன செய்வாராம்? சொல்லி கொடுப்பாராம். இவர் எப்படி கத்துப்பாராம்? கற்றுக்கொள்ளுகிறவனை போல உட்காந்து நோட்ஸ் எடுத்துப்பாராம். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சாச்சு, என்ன பண்ணணும் ஆண்டவரே? இப்போ பேதுருவின் மாமி வீட்டில் வந்து உன்னை கூப்பிடுவாங்க. ஜுரம் சரியாயிருச்சு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, வந்து பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன சொல்லணும்? வேற இடத்துல வேலை இருக்கு, வாங்க போகணும்னு சொல்லணும். 5000 பேர் வருவாங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்தோன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரும் வார்த்தையை கேட்க வரல, எல்லாம் அப்பத்துக்காக வந்திருக்கிறான். அவனை பார்த்து சொல்லணும், நீ ஒன்றும் வார்த்தைக்கு வரல, என்னை அப்பத்துக்கு பின்பற்றுகிறீர்கள், திரும்பி போங்கன்னு சொல்லிடு. இதை எங்க சொல்லிடுவார் பிதா? காலையிலே சொல்லிடுவார். இவர் காலையில எல்லாத்தையும் கேட்டு வந்து உட்காந்துருப்பாரு. அவன் வந்து வேற மாதிரி பேசுவான். அப்ப இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஏன் ஏமாறோம் தெரியுமா? வந்தவன் என்னத்தோட வந்திருக்கிறான் நமக்கு. ஆனா காலையிலே பிதா சொல்லிட்டாராமா, இவன் அதுக்கு தான் வரான். ஒருத்தன் வருவான், அவன் பேர் நத்தான்வேல், அவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வருவான், அவன் பேர் நிக்கோதேமு, உங்ககிட்ட அவன் வரான், ஆலோசனை பண்ணும்படி வரான். இதை பரலோகம் சொல்லிடும். இவர் பேசும்போது அவரோட இருதயம் திறக்குது. ஏன்? பரலோகம் காலையிலேயே சொல்லிருச்சு என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி. இந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு எப்போ வருது தெரியுமா? நீங்க அதை மட்டும்தான் பேசுவீங்க, வேற எதையும் பேச மாட்டீங்கன்னு உங்க மேல பரலோகத்துக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா பரலோகம் சொல்லும், அவன் பேசுறத அப்படியே கேளுங்க பாங்க. ஏன்? அவன் நான் சொல்றது மட்டும்தான் பேசுவான். நான் சொல்றதை தவிர ஒரு வார்த்தை அவன் கூட்ட மாட்டான், ஒரு வார்த்தை அவன் குறைக்க மாட்டான். 100%. இந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு உங்க மேல வந்துருச்சுன்னா நீங்க கிரௌடை தேட வேண்டாம், கிரௌடு உங்களை தேடும். எங்க இருக்கிறாரு அவர்? எங்க இருக்கிறாரு அவர்? வார்த்தையை பேசுவாரு. அவர் அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறாருங்க போட்ல. ஐயோ அக்கறைக்கு போறாரா? இவன் சுத்தி வருவான், அந்த ஆத்த என்ன பண்ணிடுவான்? சுத்தி வருவான். இவர் போட்ல அங்க போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அவன் வந்துட்டான். எப்படி வரான் தெரியுமா? ஐயோ மெசேஜ் தொடங்கிடும். அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவர் பேசவே போல. எதுக்கு போறாரு? சாப்பிட போறாரு அக்கறைக்கு. வாருங்கள் நான் சாப்பிட போவோம் என்று அக்கறைக்கு போனார். அங்கே போனா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அவர் வார்த்தையை கேட்கும்படி வந்திருந்தார்கள். வசனம் சொல்றது, கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி. உங்க வார்த்தை தேவன் பேசுறதுங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துட்டா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த 3/4 மணி நேரம் அவங்களுக்கு அட்டென்ஷன்ல வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு முன்னாடி உட்காரு. நீ எனக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் உட்காந்தா 3/4 மணி நேரம் அவங்கள நான் உன் முன்னாடி உட்கார வைக்கிறேங்கிறாரு கர்த்தர். இவ்வளவுதான் ஃபார்முலா. இதான் ஈஸி ஃபார்முலா. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முன்பாக உட்காருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் உங்களை நம்பும். அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகம் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற இருதயத்தை திறக்கும். அப்போ பரலோகம் உங்களுக்கு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கும். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாக இருக்கிறேன். அடுத்து பரலோகம் சொல்லும், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் என்னுடைய வார்த்தை, அவங்க பேசுறதெல்லாம் நான் சொல்றது தான். ஆண்டவரே வேற ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க, கூட்ட மாட்டான், குறைக்க மாட்டான். பவுல் பாருங்க, லெட்டர் எழுதுறான். அவன் எழுதுற லெட்டர் நமக்கு பைபிள் ஆயிடுச்சு. அவர் எழுதுறது லெட்டர் தான், நிருபம். ஆனால் அது எப்படி பைபிள் ஆச்சு தெரியுமா? பவுல் எழுதும் போது கூட எதையும் சேர்த்து எழுத மாட்டான், எதையும் குறைச்சி எழுத மாட்டான். பரலோக ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் என்ன செய்வான்? எழுதுவான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது. பவுல் எழுதுற லெட்டர் இன்னைக்கு நம்மளால அப்படி பேசி அப்படி எழுத முடியுமா? அப்படி பேசி அப்படி எழுத முடியுமா? நீங்க பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, ஒன்று கூட எக்ஸ்ட்ராவா இருக்காது, ஒன்று கூட குறையாது. நீங்க எழுதுறதுல ஒன்று கூட எக்ஸ்ட்ராவா எழுத முடியாது. நம்ம ஒரே வார்த்தை இதுக்கு சொல்லி முடிச்சிருவோம். அது எப்படிங்க முடியும்? நாம மாம்சத்தில் இருக்கிறோம். சில ஆட்கள் உடனே சொல்லுவாங்க, அது பவுல் செயின்ட். பவுல் யாரு? செயின்ட். அவர் எழுதுவார். அவர் இயேசு தேவன், அவர் எழுதுவார். இல்ல, இயேசு மாம்சத்தில் தான் இருந்தார். அதனாலதான் பரலோகம் அவருக்கு 3.5 வருஷம் கழிச்சு சாட்சி கொடுக்குது. அவர் தேவனா இருந்தா முதல் வருஷமே பரலோகம் சாட்சி கொடுத்துருக்கோம். பரலோகம் 3.5 வருஷம் ஊழியத்தை பார்க்குது, எல்லா ஊழியத்தையும் பார்க்குது. முதல் பிரசங்கத்துல இருந்து எருசலேமுக்குள்ள நுழைகிற கடைசி பிரசங்கம் வரைக்கும் பார்க்குது பரலோகம். பார்த்துட்டு இப்ப சொல்லுது, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்? இவர் நான் பேசுறது தான் பேசுவார், நான் சொல்றது தான் சொல்லுவார். இந்த நம்பிக்கை ஒரு நாள் பரலோகத்துக்கு பவுல் மேல வந்துச்சு.
இதே நம்பிக்கை ஒரு நாள் பில்லிகரங்க மேலே வந்துச்சு. அதே நம்பிக்கை உங்கள் மேலேயும் வரணும், என் மேலேயும் வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த பூமிக்கு நாம் என்னவா வந்தோம்? வரும்போது குமாரனாக வந்தோம். வாங்க வேண்டிய சாட்சி என்ன? நேசகுமாரன். முடிக்க வேண்டிய சாட்சி என்ன? இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்.